தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க சொன்ன வார்த்தை காட்டி போகும் பெருமாயமாகுமோ தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க காண வேண்டும் சீக்கிரம் என் காதல் ஓவியம் வராமலே என்னாவதோ என் ஆசை காவியம் வாழும் காலமாயிரம் நம் சொந்தம் அல்லவா கண்ணாளனே நல்வாழ்த்துகள் என் பாட்டில் சொல்லவா கனிவாய் மலரே உயிர் வாழும் போது உடல் என்ன பாவம் அல்லவா தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க தேடி தேடி பார்க்கிறேன் என் கால்கள் ஓய்ந்ததே வராமலே இன்னாவிலே என் ஆசை வண்ணமே காற்றில் ஆடும் தீபமும் நம் வேதம் உள்ளதே நீ காணலாம் என் நாளிலே என் ஆசை பின்பமே பிரிந்தோம் இணைவோம் இனி நீயும் நானும் வாழவே மாத தேடிவா தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க தேடும் பெண் பார்வை வருவாள் தொடுவாள் கொஞ்ச நேரம் நீயும் காத்திரு வரும் பார்வை பார்த்திரு தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க தங்கராசு ஆமாங்க இங்கடா போன அந்த சண்டாளி சண்டாளி இல்லை இல்லை நானே பார்த்துக்கிறேன் வெளிமேலு வெளி வச்சு காத்திருந்த வெளிகளெல்லாம் பூத்தரிச்சடி சண்டாளி உனக்காக பெத்த தாயை விட்டு பழக நண்பர்களை விட்டு இனி அவளுக்கு நீதான் முக்கியமான உன்னை தேடி வந்தடி சண்டாளி சண்டாளி இங்கே மறைஞ்சு நிற்கிறேன் வாடி அரண்மனையை விட்டு வெளியே வா அம்மா தயவு செஞ்சு யாரையும் தூங்குறவங்களே அம்மா எழுப்பிட வேண்டாம். ஆமாம் ஆமாம் நான் எந்திரிச்சு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் போச்சு இங்கனையே தூங்குறாங்கன்னு நாங்கள் கண்ணில் பார்த்துக்கிட்டாது நாடகம் ஆடிடுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாங்க பாடி வில்லிக்கம்மா இந்த நிமிஷமே உனக்காக உன்னுடைய அரண்மனை தேடி வாசல்ல வந்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆமா வா வா அன்பே ஆருயிரே ஆசை பூங்கிலியே உன்னை பார்ப்பதற்கே உயிரே உருகுது என் மனமே ஜீவன் ஓயும் முன்பே வருவேன் ஜீவன் ஓயும் முன்பே நான் வருவேன் உன்னிடமே அன்பே ஆருயிரே ஆசை பூங்கிலியே உன்னை பார்ப்பதற்கே உருகுது என் மனமே ஜீவன் ஓயும் முன்பே வருவேன் ஜீவன் ஓயும் முன்பே நான் வருவேன் உன்னிடமே அன்பே ஆருயிரே ஆசை பூங்கிலியே நெஞ்சம்
அழிந்தாலும் உண்மை காதல் நேசம் அழியாது பெண்மானே உன்னை நினைத்தேனான் ஊடாய் தேய்ந்தேன் உருவம் குலைந்தேனான் போனேனே என் காதலின் சின்னமே ஏங்காத என் அன்னமே மண்ணில் நான் இங்கே மறைந்தாலும் மகிழே உன் எண்ணம் மறையாது கண்ணே என் தேகம் சாய்ந்தாலும் காற்றாய் உனை தேடி வருவேனே அன்பே ஆருயிரே ஆசை பூங்கிலே தெய்வம் வெள்ளாத கோவில் போலே தினமும் தவித்தேனே நான் இங்கே பூக்கள் இல்லாத சோலை போலே பொழுதே பூங்காற்றே நீ இங்கே உனக்காகவே நானுமே உயிர் வாழ்கிறேன் இன்னுமே இனியும் சுமை தாங்க முடியாது எந்த உயிர் கூட தாங்காது உன்னை நான் வந்து பார்க்காமல் உருகும் என் மூச்சு போகாது அன்பே ஆருயிரே ஆசை பூங்கிலியே உன்னை பார்ப்பதற்கே உருகுது என் மனமே ஜீவல் ஓயும் முன்பே வருவேன் ஜீவல் ஓயும் முன்பே நான் வருவேன் உன்னிடமே அன்பே ஆருயிரே ஆசை பூங்கிலியே வாடி நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு நரகம் வா வெளியமா அரண்மனையை விட்டு வெளியே வா நீயா வெளியே வரையா உள்ளதே நான் வரட்டுமா இல் வந்த திருடா உன் பேரன குருடா இரவில் வந்த திருடா நீ யாரடா குருடா திருடாவா? இரவில் வந்த திருடா நீ யாரடா குருடா இத்தனை கட்டு காவலை மீறி எப்படி வந்தாயடா இத்தனை கட்டு காவலை மீறி எப்படி வந்தாயடா எப்படி வந்தாயடா டா 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 யார் விழுந்தவன் தாண்டி ஹீவங்கில் வாத கேளாடி இரவில் வந்ததான் தாண்டி பைங்கில் வாத கேளடி இரவில் வந்தவன் தாண்டி ஹீவங்கில் வாத கேளாடி பகல் வண்ண தேடி வந்த மைங்கில் வாத கேளாடி பகல் வண்ண தேடி வந்த மைங்கில் வாத கேளாடி டி 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 ஓய். டி 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 ஏய் என்ன என்ன ஏன் அரண்மனைக்குள்ள வந்து என்னையவே வாடி போடின்னு கேட்டுட்டு இருக்கல யார் நீங்க எதுக்கு வந்தீங்க ஏன் வந்தீங்க ஏன் அரண்மனைக்குள்ள வந்து என்னையே வாடி போடின்னு கேட்குறீங்கன்னா உங்களுக்கு உடம்புல எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்னையவே வந்து வாடி போடின்னு கேட்பீங்க ஏன் அரண்மனைக்குள்ள வந்தது இல்லாம உன்னை வாடி போடுன்னு கேட்ட உடனே உனக்கு மட்டும் ரோசம் வருதே ஆமா ஒரு ஆம்பளை பார்த்து வந்த உடனே வாடா போடா ஏன்டா வந்த எதுக்கடா வந்த எப்படிடா வந்த திருட்டு பயலனை கேட்கிறீ சண்டாளி உங்களை வாடா போடான்னு சொன்னேன்னு இப்போ கோவம் உங்களுக்கு ஆமா அப்படித்தானே ஏமா நான் பாட்டு ஏங்க, சிவனே ஏன் வந்துட்டு இருந்தேன் ஏன் அரண்மனைக்குள்ள வந்து ஒரு வயசு பொண்ணு தனியா இருக்கிற இடத்துல இவ்வளவு பெரிய அரண்மனையில ஒரு வயசு பொண்ணு தனியா இருக்கிற இடத்துல வந்து சரி ஒரு ஆம்பளை புள்ள வந்து நின்னா ஏங்க இரவு நேரத்துல ஆமா ஆமா திருட்டுத்தனமா திறந்த வீட்டுக்குள்ள நாய் பூந்த மாதிரி பூந்து வந்தா கண்டிப்பா எந்த பொம்பளை பிள்ளைக்குங்க கோவம் வராது திறந்த வீட்டுல நாய் போறதுனா என்ன இரவு நேரத்துல வீட்டை அடைச்சு வச்சிருக்கணும் ஏன் தங்கராசு ஆமா ஐயா ஏங்க அரண்மனையை அடைச்சு தாங்க வச்சிருக்கான் ஆமா சில திருட்டு நாய்க்கு என்ன பண்றது இப்படி திருட்டுத்தனமா பூந்து வந்துருது என்ன பண்றது ஆமா 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 ஏன்டா போறிய அதனால வந்து இங்க பாருங்க ஒழுங்கு மரியாதையா நீங்க ஏன் வந்தியே எதுக்கு வந்தியன்றதை சொல்லிட்டு போயிருங்க இல்லைன்னா எங்க அண்ணன்மார்கள் 7 பேர் உங்க இருக்காங்க. அன்னைக்கு எல்லாம் அவ்வளவு பெரிய ஆளா ஆமா 7 பேருங்க வெட்டி 7 கூரா போட்டுருவாங்க 7 ஊரா? உடம்புல உசுர் இருக்கும் சரி ஆனா ஒண்ணுக்கும் உதவாம பண்ணிடுவாங்க யார் சரியா? உங்க அண்ணங்களா ஆமா இவங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்களே இப்ப அப்படியா பேசிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கான அசால்ட்டா இருக்காதீங்க கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னது மாதிரி அண்ணன்மார்கள் ஆளை பார்த்து எடை போடாதீங்க ஏமா இத்தனை வருஷமா கட்டு காவலா என்னை வளர்த்துக்கிட்டு வர்றாங்கன்னா நான் ஒரே பொம்பளை பிள்ளை 7 பேர் அண்ணன்மார்கள் ஆமா ஆமா சரியா இவ்வளவு நேரம் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேனா நீ பொம்பளை பிள்ளை ஏமா ஏமா ஏமா
மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தியா? ஆமா. அப்ப வந்தவனே வாடா ஆமால்ல. போடா இவன் என்ன? இல்லனா கத்தி கூப்பாடு ஓட்டுறதா இந்நேரம் நீங்க பிணமா தான் கிடக்கணும். யாரு? அதுல என்ன ஆமா. சண்டை? உன்னைய தூக்கி இந்த தோல்ல வச்சுக்கிட்டு இந்நேரம் ஓடி இருப்பேன் நானு. எதுக்கு நீங்க சத்தம் யாருங்க என்ன போட்டிருந்தீங்களே. தூக்கிட்டு போறதுக்கு? என்ன தூக்கிட்டு போறதுக்கு நீங்க யாரு முதல்ல? யாரா? ஆமா. என்னைய நல்லா பார்த்து கேளு. நல்லா தான் பார்த்து கேக்குறேன். நீங்க யாருன்னு தான் கேக்குறேன். தைரியமா கேட்பாங்க. தைரியமா கேக்குறியா? ஆமா. ஏ தங்கராசு, சொல்லியா? தைரியமா கேக்குதா? தைரியமா தான் கேக்குது. அதே தைரியத்தை நம்மன்னு சொல்லுவான். அம்மா இத்தனை கட்டு காவலிக்கு மீறி மீறி உங்க அண்ணங்க கேள்வி உள்ள இருக்காக தெரிஞ்சிருந்தோம். அம்மா இத்தனை பேர் கூட்டத்தை நான் கூட்டி வரல. ஒரே ஆளா ஆஹா உன்னுடைய அரமனை செவர் ஏறி குதிச்சு வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறவன பார்க்கணும்னு. அம்மா ஏன்னா பகலை விட இரவு நேரத்துல தான் காவல் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஏன்னா பகல்ல எல்லாரும் கண் விழிச்சிருப்பாங்க, அம்மா காவல் குறைவா தான் இருக்கும். அம்மா இரவு நேரத்துல தான் காவல் அதிகமா இருக்கும். ஆமையா இந்த நேரத்திலையும் இவ்வளோ பெரிய ஒரு அரண்மனை அம்மா தங்கராசு, ஆமையா இவ்வளோ பெரிய அரண்மனையே தாண்டி உள்ளவனை பார்க்க வந்திருக்கேன்னா சரி உசுறு மேல ஆசை இருந்தா நான் வந்திருப்பேன். நானு உசுறு போனாலும் போயிட்டும் அம்மா உன்னை பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில தான் நான் வந்தேன். என்ன பார்க்கணுமா? அம்மா என்ன பார்க்கறதுக்கு நீங்க யாருங்க? இங்க பாருங்க, நான் பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கறனால பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, ஒழுங்கு மரியாதையா நீங்க எதுக்கு வந்தீங்க ஏன் வந்தீங்கன்னு சொல்லிட்டு வந்த வழியாவே திரும்பி ஓடி போயிருங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, ஆ. எப்படி வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா இல்ல முதுகுல என்ன போட்டு வந்துட்டீங்களா? ஏமா ஆ, நான் என்ன தலைக்கே வச்சு தைக்க மாட்டேனே. அப்படியா? இருந்தாலும் இன்னைக்கு நீங்க அடி வாங்காம போக மாட்டீங்கன்றது நல்லா தெரியுது. யாரு? ஆமா, நீங்க அடிபட்டாலும் பிடிபடாத ஆளு நானு. பிடிபடாதாளா? அம்மா புடிச்சு நச்சிருவோம்ல அடி. எங்க நீங்க நிக்கிறிய? எப்படி புடிச்சு நச்சா தானே பாத்துக்கிறோம். ஆமா. முதல்ல பிடிபடுற நானு மட்டும் பாரு. பிடிபட மாட்டீங்களா? இவ்வளவு பெரிய அரண்மனையில தப்பி ஓடவே முடியாதுங்க. எங்க ஆமா, ஏமா எங்க இவ்வளவு ஒரு வீட்டுல அரண்மனையை போட செவரேறி குதிச்சு தெரியும் எனக்கு. தப்பிச்சப்போ வழி தெரியாம நான் வந்திருப்பேன். அப்படிக்காரன் சின்னதா அம்மையா கத்தி அம்மையா இங்க வருங்க, சின்னதா கத்தி கூப்பாடு போட்டேன்னு வச்சுக்க, அண்ணன்மார்கள் 7 பேரும் உடனே ஒடியாந்துருவாங்க. உங்களை வெட்டி 7 கூரா போட்டுருவாங்க. ஆ. நான் பொம்பளை பிள்ளைங்கிறனால ஆம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுக்குறேன். ஏன்னா மான பிரச்சனைங்க. ஏன்னா நானும் என்னைக்கு ஒரு பெண்ணை ஒரு மதிக்கிறேன். யாருக்குங்க மான பிரச்சனை? பொம்பளை பிள்ளைக்கு தானே. கண்டிப்பா இந்த கண்டிப்பா பாருங்க, அரண்மனையில யாரோ வந்துட்டாங்களாம் அம்மா அப்படின்ற மாதிரி வேற மாதிரி இந்த சொல்லுவாங்க. பிள்ளைகிட்ட வந்து ஒரு பையன் பேசிக்கிட்டு இருந்தானால ஊர்ல ஆமா, கட்டு கிடக்கு. ஆமா, கட்டுக்கதை கட்டிடுவாங்கல்ல. அதனால அசிங்கம் யாருக்குங்க? பொம்பளை ஒரு பிள்ளைக்கு தான். பெண்ணுக்கு தான். கண்டிப்பா அதனால ரொம்ப மரியாதையோட பேசிக்கிட்டு இருக்கேன். பக்குவமா பேசி அனுப்பிச்சிடலாமேன்னு. அதனால பேசி அனுப்புறியா? நீ பேசி அனுப்பிச்சு விட்டா நான் போயிருவேனா? அப்படியா? அம்மா போக மாட்டீங்களா? ரெண்டுல ஒரு முடிவு தெரியாம நான் போக அப்ப மாட்டேன். நீங்க அடி வாங்காம நீங்க போக மாட்டீங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. உன் கையால ஒரே ஒரு அடி அடி அடியே நான் வாங்கிட்டு போயிருவேன். அடியா? என்னையா ஐயா இவர்தான் காரணம். ஆமா ஆமா அட உங்களடா சண்டாளைங்கள, ஆ உன் கையால நீ அடிச்சா கூட நான் அடியை வாங்கி நான் போயிருவேன். இங்க பாருங்க, உங்களை பார்த்த உடனே திருடனா தெரியல எனக்கு. திருடனா இருந்தா தப்பி ஓடி இருப்பீங்க கத்துன உடனே. அம்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கீங்கன்றது நல்லா புரியுது. புரியுதா? இருந்தாலும் யார் என்னங்கிறது எனக்கு சுத்தமா தெரியலங்க. தெரியல. நீங்க சொன்னாதான் தெரியும். ஆ? அதனால எடுத்து சொல்லிட்டு வந்த வழியாவே ஓடி போயிருங்க. இந்த வழியில தான் வந்தேன். ஆமா, நல்ல வழியை பார்த்துக்க. நல்ல வழியை இதே வழியில நானும் போயிடுறேன். அப்படியா? முதன் முதலாய் உன்னை பார்க்கிறேன், ஒன்று கேட்கிறேன், என்னை தெரிகிறதா? ஜென்மம் ஜென்மமாய் வந்த காதலும் அந்த நேசமும் நெஞ்சில் வருகிறதா? முதல் முதலாய் உன்னை பார்க்கிறேன், சைடு. கேட்கிறேன், முகு. தெரிகிறதா? ஜென்மம் ஜென்மமாய் வந்த காதல் அந்த நேசமும் நெஞ்சில் வருகிறதா? அழகிய தீவே ஆனந்த கடலே அந்த புருஷம்பருத்தி சுகமாம் ராத்திரி ரவுடி ரகசிய திருடா போக்கிரி வீரர்கள் சுகமா இதழ்களிலே தேன் சுகமா அள்ளி கொடுத்தே நான் சுகமா சொர்க்கமே சுகமா சுகமே சுகமா முதல் முதலாய் உன்னை பார்க்கிறேன், ஒன்று கேட்கிறேன், ஓய். தெரிகிறதா? ஜென்மம் ஜென்மமாய் வந்த காதலும் அந்த நேசமும் நெஞ்சில் வருகிறதா? விளையமா புரியுதா? கிட்ட கிட்ட நெருங்கி கிச்சு கிச்சு மூட்டி கிள்ளி விட்ட உன்னிலம் சுகமா தள்ளி தள்ளி நடந்தேன் மின்னல் வெட்டி இழுக்கும் செப்பு சீலை அற்புதங்கள் சுகமா நேற்றிரவு
வெள்ள சுகமா இன்றிரவு இன்னும் சுகமா சொர்க்கமே சுகமா சொர்க்கமே சுகமா முதல் முதலாய் உன்னை பார்க்கிறேன் ஒன்று கேட்கிறேன் என்னை தெரிகிறதா ஜென்ம ஜென்மமாய் வந்த காதலும் அந்த நேசமும் நெஞ்சில் வருகிறதா அடியனார்களே அடியனார்களே கனவு காட்சிகள் அந்த காதல் தேவதே என் இதயம் என்பதோ உந்தன் வசந்த மாளிகை அடி அனார்களே அடியே அனார்களே தேன் என்ற சொல் தித்திக்கிடுமா இல்லை தீ என்ற சொல் சுட்டு விடுமா தேன் என்ற சொல் தித்தி விடும் இல்லை நீ என்ற சொல் தித்தி விடுமா பார் என்ற சொல் தித்தி விடுமா இல்லை நீ என்ற சொல் பொங்கி விடுமா நம் காதலை நீ சொன்னதா நான் அடைகிறேன் அச்சரமா காதல் கடிதம் போடும் அதை இதழ்கள் கேட்டு ரசிக்கும் இதய காணமா காதல் மோகமா காதல் கைகள் தேரும் அடியனார்களே அடியனார்களே கனவு காட்சிகள் வந்த காதல் தேவதே என் இதயம் என்பதோ ஒரு வசந்த மாளிகை இல்லையம்மா சொல்லுங்க யாருன்னு நீங்க சொல்லுங்க. இன்ன வரைக்கும் நீங்க யாருன்னே தெரியலங்க எனக்கு. இல்லையம்மான்னு சொல்லுங்க அண்ணே. ஒருவேளை என் நினைப்பு வந்து ஞாபகத்துல சொல்றீங்கன்னு நினைச்சேன். யாரு அண்டான ஊரத்துல ஒட்டு கேட்டு வந்து பேசுறாளா? ஒரு பேச்சுக்கு நான் யாருன்னு மட்டும் கிடைக்கலாம் தெரியல. தெரியலங்க. உங்க பேரு ஊர் என்னன்னு சொல்லுங்க. எதுக்காக வந்தீங்க, என்ன காரணம், என்ன பாக்குறதுக்கு, ஏன் இடத்துக்கு எதுக்கு வந்தீங்கன்றத சொல்லுங்க தெளிவா. அப்ப உண்மையிலே அடையாளம் தெரியல உனக்கு? உண்மையாலுமே தெரியலங்க. அடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா அடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா ரொம்ப விவரமான வெள்ளையம்மா நீ விவரமான வெள்ளையம்மா நீ வெள்ளச்சாமி பார்த்ததுண்டோ? இந்த வெள்ளச்சாமியை பார்த்ததுண்டோ? இவ வீரக்கதை கேட்டதுண்டா? வீரக்கதை கேட்டதுண்டா? அடி நமக்கு ஒரு மகன் பிறப்பான், உனக்கு ஒரு மகன் பிறப்பான், என் கதையே சொல்லி வை, முகக்கதைய சொல்லி வை, அவன் புலியாக மாறிடுவான், பேயன்பட்டி பூலகத்தை ஆண்டிடுவான், இந்த பூலகத்தை ஆண்டிடுவான். கண்ணான தேசத்தில கள்ளர்மாக பெற்றெடுத்த களத்ததோர் வெள்ளச்சாமிடி, கண்ணான தேசத்தில கள்ளர் கூடி பெத்தெடுத்த கணத்ததொரு வெள்ளச்சாமிடி, மீச குத்தி மீச வச்சு பாசத்தை இறைஞ்சல் வச்சு உனக்காக பிறந்த வண்டி, மானத்துக்கு அங்காவக்காரே, மானத்துக்கு அங்காவக்காரே, சிலம்பாட்ட அட்டம் போடு வேட்டக்காரண்டி, கண்ணான தேசத்தில கள்ளர் மகன் பெற்றெடுத்த களத்ததோரு வெள்ளச்சாமிடி. இந்த ஜக்கம்பட்டி காரணப்படுக்கு நினைவு இருக்குதா? சின்ன வயசுல அந்த ஒண்டி புளிய மரத்தடியில சந்திச்சுக்கிட்டமே உனக்கு ஞாபகம் இருக்குதா? சின்ன வயசுல சின்ன பிள்ளையில நீ சின்னூண்டு பிள்ளை. பாண்டிக்கு தெரியுமா உனக்கு? யோ அவெல்லாம் இப்ப புறக்கலையா? அப்படியே அம்மா ஒழுங்கா பாவாடை கூட கட்ட தெரியாதுயா. அப்போதைக்கு அப்ப அப்பத்துக்கிட்டு கீழே போயிரும். இவர் அதே வேலையா தாங்க நான் தானே எடுத்து கட்டி முடியும். பாவாடை கட்டுறதாங்க வேலையே. வெள்ளமலை கட்டிருக்க வேலையே இல்லங்க அவருக்கு. நம்ம மானத்தை மறைக்கணும்னா நான் தான் பக்கத்துல இருக்கு, நான் தான் எடுத்து கட்டி விடுறேன். பாவாடை கட்டி விட்டே தெரிஞ்சாரு. வெள்ளையம்மாளுக்கு பாவாடை. அம்மா எங்களுக்கு அது மட்டும் எங்களை கண்டுபிடிக்கிற வாய்ப்பு இல்லை. தேவையில்லாம 5000 செலவாகுது. அங்கராசு ஆமாங்க. அடி 5 வயசு பிஞ்சு மனசில் ஆசை வச்ச வண்டி, உண்மையில ஆசை வச்ச வண்டி, 5 வயசு பிஞ்சு மனசில் ஆசை வச்ச வண்டி, உண்மையில ஆசை வச்ச வண்டி, அடி 5 வயசு பிஞ்சு மனசில் ஆசை வச்ச வண்டி, உண்மையில ஆசை வச்ச வண்டி, யார நாடி வந்தா உயிர கூட வடைய வைப்ப வண்டி, உன்ன நினைச்சு மனசில பல கோட்டை கட்டி நண்டி, அடியே உன்னை நினைச்சு மனசில பல
பல கோட்டை கட்டி நண்டு என்ன நினைச்சு மனசில பல கோட்டை கட்டி நண்டி மதுரா மார்க்கெட்டிலேயே மனசவரி கொடுத்த நடி கண்ணானது சந்தியில கள்ளர் மக பெற்றெடுத்த களத்ததோரு பிள்ளச்சாமிடி என்னை விட்டு நீ விரிஞ்ச என்னை விட்டு நீ பிரிஞ்சா எவயிரும் போகுமடி ஏ உயிர் போகுமடி உயிர் உள்ளவரை உன்னை விட்டு உயிர் உள்ளவரை உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று நான் பிரிய மாட்டேன் என்று சத்தியம செய்தியடி மதுரை மீனாட்சி வாசலிலே இந்த வெள்ளச்சாமி ஞாபகம்தா சத்தியமா எப்பவுமே வரதாடி வந்துதானே இல்லையா அதான் சொன்னேன் வெள்ளச்சாமி உங்களை எனக்கு முன்பே தெரியும். எப்படி தெரியுமா? அம்மா எங்கள் ஊர் முத்தாளம்மன் கோவில் சாத்திரை திருவிழாவுக்காக சிலம்பாட்ட ஆட வந்தீங்கல்ல, அப்போவே நான் உங்களை மறைஞ்சிருந்து பார்த்துட்டேங்க. இருந்தாலும் நீங்களே என் மேலே பாசம் வச்சிருக்கீங்களா, ஆசை வச்சிருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக சின்ன சோதனை பண்ணி பார்த்தேன். வேற ஒன்றும் நேரம் கத்திரி கிடக்குறானே பாவம், நம்ம தான் வெள்ளையுமான்னு சொல்லிட்டு போவோம். ஆமாம் அப்புன்னு ஒரு வாரத்தில் முடிச்சிருந்தீங்கன்னா. இருந்தாலும் என் 5 வயசு அரியா பருவத்தில் பழகுனது இல்லைங்க. சின்ன வயசுல அம்மா. ஆமாம், அதனால இன்ன வரைக்கும் என்ன மாதிரி நீங்களும் நினைச்சிருப்பீங்கன்றதுக்கு என்னங்க நிச்சயம். அதனால தான் சின்ன சோதனை பண்ணி பார்த்தேன். இப்போயாவது நான் தான் நம்புறியா இல்லை நம்பிக்கை இல்லையா? முழுசா நம்புறேங்க. முழுசா நம்புறீங்க இல்ல? ஆமாங்க. இல்லையம்மா, சின்ன வயசுல என் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த மதுரை மார்க்கெட்டு வீதிக்கல, ஆமாம் டேய் எனக்கு அதை வாங்கி குடுறா, இந்த இதை வாங்கி குடுறா அப்புன்னு. எதுயா கட்டையா? இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. ஆனால் என் வெள்ளச்சாமியா இருந்தா நான் கேட்ட பொருளெல்லாம், எனக்கு பிடிச்ச பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரா. ஆனால் நீங்கள் எதுவுமே வாங்கிட்டு வரல, எங்கள் வெறுங்கையோட வந்து வெறுங்கையை வீசிக்கிட்டு வந்திருக்கேன்னு வக்கத்தவே நினைச்சிடாத. சரி, நீ ஆசைப்பட்டு கேட்டதில் உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அப்படியா? என்னென்ன தெரியுமா? என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அடிவு வண்ண முகலத்துக்குத்தா வெள்ளையம்மா. ஆமா ஆமா, நான் வட்ட பொட்டு வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. அந்த முகனத்துக்குத்தா வெள்ளையம்மா, வட்ட பொட்டு வாங்கி வந்தே வெள்ளையம்மா. காதோர கொண்டிடத்தா வெள்ளையம்மா, நான் கருகமணி வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. காதோர தொங்கிடத்தா வெள்ளையம்மா, கருகமணி வாங்கி வந்தே வெள்ளையம்மா. கத்தி போல பருவத்துக்கு வெள்ளையம்மா, கத்தி போல கத்தி போல கத்தி போல கத்தி போல கத்தி போல கத்தி போல கத்தி 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 போல உருவத்துக்கு வெள்ளையம்மா, கண்ணும் மைய வாங்கி வந்தே வெள்ளையம்மா. கத்தி போல பெருவத்துக்கு வெள்ளையம்மா, கண்ணு மைய வாங்கி வந்தே வெள்ளையம்மா. அடி அஞ்சு மஞ்ச அரக்கு மஞ்ச வெள்ளையம்மா, அடி அஞ்சு மஞ்ச அரக்கு மஞ்ச வெள்ளையம்மா, அழகு கண்ணி குளிக்கு மஞ்ச வெள்ளையம்மா. ஆடி அஞ்சு மஞ்சு அரக்கு மஞ்ச வெள்ளையம்மா, அரக்கு மஞ்சு குறுக்கி மஞ்ச வெள்ளையம்மா. ஏடி வாழ வளர்க்க வெள்ளையம்மா, ஜவ்வாது வாங்கி வந்தே வெள்ளையம்மா. மேனி பல பழக்க வெள்ளையம்மா, ஓய் ஜவ்வாது வாங்கி வந்தே வெள்ளையம்மா. மதுரை நல்ல குண்டு மல்லி வெள்ளையம்மா, மனம் போலே வாங்கி வந்தே வெள்ளையம்மா. மதுரை நல்ல குண்டு மல்லி வெள்ளையம்மா, மனம் போல வாங்கி வாரே வெள்ளையம்மா. ஆடி அருப்பு கொட்ட கருப்பு சேலே வெள்ளையம்மா, ஆசையில வாங்கித்தாரே உள்ளவாம்மா. என்னைய நீ பாட்டுல உள்ள கூப்பிடுற? ஆமா, வெள்ளையம்மனுக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். ஆமா, நான் கொடுத்து எல்லாத்தையும் போட்டு பார்த்து அழகு பார்ப்பேன். அதுக்காகத்தான் நான் கூப்பிடுறேன். எல்லாத்துக்கும் முன்னாடி போட்டு வெள்ளச்சாமியே காட்டுறேன். போட்டு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறாரு, அதுக்காக கூப்பிடுறாருங்க. நீங்க தவறா நினைக்கிறீங்க. அரண்மனைக்குள்ள கூப்பிடுறாரு, வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க தப்பா நினைச்சுக்க. சரி, உனக்காக நான் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஆமாங்க. இப்போயாவது நான் தான் நம்புறியா இல்லை என்ன உனக்கு சந்தேகம் இருக்குதா? நீங்க தானே முழுசா நம்புறேன். எனக்கு பிடிச்ச பொருளெல்லாம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்றத முழுசா நம்புறேங்க. கண்டிப்பா நம்புறேங்க. நம்புறி இல்ல? நம்புறேங்க. நம்பினா மட்டும் நான் ஏத்துக்க மாட்டேன். இத்தனை வருஷம் கழிச்சு ஒன்னு நான் பார்க்க வந்திருக்கிறேன் என் போட்டு ஆசையில. இத்தனை வருஷமா என்ன நினைச்சு நீ எப்படிலாம் இருந்த? எம்மையில பாசம் வச்சிருக்கியா, மறந்துருக்கியா, நான் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. அப்படியா? நீங்க ஆம்பளை சட்டுன்னு வெளியில சொல்லிட்டீங்க. சரி. நான் பொம்பளை புள்ள இல்லையா? ஏன் 10 வருஷம் பட்டுன்னு கழிச்சு எதையும் வெளியில சொல்லிட முடியாதுங்க. எப்படியா உடனே இன்னும் சொல்லிடு. நிதானமா தானங்க சொல்ல முடியும். ஆமா, வயசாயிருப்பேன் எனக்கு அப்புறம். குச்சி அப்படியெல்லாம் ஓடிட்டு தான் இல்லைங்க. அப்புறம் நடக்கணும். அதுக்காக அவ்வளவு நேரம் கழிச்செல்லாம் நாள் கழிச்செல்லாம் சொல்ல மாட்டாங்க. சீக்கிரம் பட்டுன்னு இப்பயே சொல்லிருப்ப. பட்டுன்னு சொல்லிடவா? ஆமா. எப்படி ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? ஆமாங்க. எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு பாசம். முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாளாட்ட, வெக்கத்தில சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட, உள்ளத்துல நீதானே உத்தமரும் நீதானே, இது நந்தவன பூதானே
பாசம் தெரியும் பாத்தீங்களா? ஆஹா. ஆமா. ஏன்னா நீங்க இருந்தாலும் நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லவே இல்லையேங்க. நானா ஆமா. நானும் ரொம்ப பாசம் இல்லையம்மா. சொல்லுங்க இது உனக்கு நியாயமா இருக்குதா? சொல்லுங்க என்ன? இல்ல உண்மையில பாசம் இல்லாமையா இத்தனை வருஷம் கழிச்சு பரவாயில்லைன்னு உன்னை தேடி நான் வந்திருப்பேன். அப்படியா? இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்கணும்ல இன்னும் எவ்வளோன்னு. உண்மையில வச்ச பாசம் எல்லளவு கூட என்னைக்கும் குறையாது இல்லைங்கம்மா. அப்படியா? அம்மா. எடுத்து சொல்லுங்க பாப்போம். கண்ணீரின் கண்மணி என் கையில் வந்த பூந்தோட்டமே பொன்னியின் பொன்மணியே தினம் பொங்கி வரும் பேரோட்டமே கேட்கத்தானே நான் பாடினேன், நீ இல்லாத நேரம் நான் தேடினேன், வாடி வாடி மானே. கண்ணீரின் கண்மணி என் கையில் வந்த பூந்தோட்டமே பொன்னியின் பொன்மணியே தினம் பொங்கி வரும் பேரோட்டமே நீ கேட்கத்தானே நான் பாடி நீ இல்லாத நேரம் நான் தேடினேன் வாடி வாடி மானே ராசாய ராசா கண்ணு, உன்னை நம்பி வந்த ரோசா கண்ணு, உன்னோட ஒன்னா நின்னு தினம் உன்னை என்னும் சின்ன பொண்ணு. போதுமண்ணா மாடக்கும் மாடு என் மாமா பொண்ணு சேர அடுத்து வேலை அசத்து வாழ சேலைக்கும் மேல அசைந்திருக்கும் சோழ, ஓய் கட்டுங்க வாழ கொட்டுங்க பூவ. மாமன் கூட தினமா தீருமான மாமன் கூட தினமா தீருமான உன்னை தாங்க தூங்க சேல காலம் பொழுதெல்லாம் உன்னை நினைக்கிறேன், தனியா படுத்துத்தான் சுகமா ரசிக்கிறேன். வாங்க வாங்க ராசா. கண்ணீரின் கண்மணியே என் கையில் வந்த பூந்தோட்டமே நீ என் பொன்மணியே, தினம் பொங்கி வரும் நீரோட்டமே. உள்ளத்துக்குள்ள நான் சொன்ன கதரோடு சிந்திச்சு பார்த்தா தைக்கும் பாரு உள்ள நான் கட்டி வச்சேன் பாரு, கடைப்பதாரு நினைப்பதாரு. பூவாதவானும் அதில் பூளாக வேணும் பூவாதவானும் அதில் பூளாக வேணும் இனி மேலே என்ன வேணும் காலம் சேர்ந்ததும் மாலை மாத்தன், காதல் கதை சொல்லி போதை ஏத்தன். வாடி வாடி மானே என் கண்ணு ராசாய ராசா கண்ணு, உன்னை நம்பி வந்த ரோசா கண்ணு. உன்னோடு ஒன்னா நின்று நீன உன்னை என்ன சித்த பொண்ணு நீ கேட்கத்தானே நான் பாடினேன், நீ இல்லாத நேரம் நான் தேடினேன் வாங்க வாங்க ராசா. கண்ணீரின் கண்மணியே என் கையில் வந்த பூந்தோட்டமே ஆஹா இல்லையம்மா சொல்லுங்க. அப்படி இன்னும் இல்லாத பிள்ளாம் இப்பயாவது உன்னை பாத்திர மாட்டோமா ஒரு வார்த்தையாவது உங்ககிட்ட பேசிட மாட்டோமா உசுறு போறதுக்குள்ளேயும் நினைச்சு காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படியா? ஆனா இத்தனை வருஷமானாலும் எம்மையில வச்ச பாசமும் எள்ளளவு கூட குறைகள் இல்ல, கூட வில்லையம்மா குறையாதுங்க. ஆனா இது போலவே என்னைக்கு சேர்ந்திருக்கணும் இன்னைக்கு சேர்ந்துருக்கணுங்க. இப்படி சேர்ந்திருக்கணும்னா என்னைக்கு நம்பி என் கூட வருவியா உங்களை நம்பியா? ம் எப்போ எங்க? இப்பவே இப்போ இந்த நிமிஷமே என்னங்க அப்படி சட்டுன்னு சொல்லிட்டீங்க? அப்புறம் உசுறு குசுரா வளர்த்த அண்ணன்மார்களை விட்டுட்டு எப்படிங்க உங்க கூட நான் வர்றது? இல்லைங்கம்மா சொல்லுங்க. உசுருக்கு உசுரா வளர்த்த அன்னைங்கள நினைக்கிறீங்க உசுரே நீதானே உன்னை நினைச்சு நான் வந்திருக்கிறேனே நான் உனக்கு முக்கியம் இல்லையா அன்னைங்களா இருக்கட்டும் ஆனா காலம் இருக்க உனக்கு கஞ்சி ஊத்த நான் தயாரா இருக்கிறேன் அப்படியா? என்னை நம்பி வா இல்லைங்கம்மா
இருந்தாலும் உன்னை கண்களுக்காக வச்சு நான் காப்பாத்துவேன். 5 வயசு அரியா பருவத்துல விட்டுட்டு நீங்க பாதைக்கு போயிட்டீங்க. சரி. காதல சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து வளர்த்தது அண்ணன்மார்களும் அப்பா அம்மாவும் தானங்க. அவங்க பாசம் கொஞ்சம் தடுக்குது இல்லையா? வெள்ளிக்கம்மா சொல்லுங்க. அண்ணன் தம்பி பாசத்தை நினைக்காதே. உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். பெத்த தாயை கூட வேணாம் விட்டுட்டு வந்தேன். நீ மட்டும் எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த இடத்துல நான் செத்துருவேன். என் உசுரை விட்டுருவேன். உனக்கு சம்மதமா? அப்படிலாம் சொல்லாதீங்க. அண்ணன்மார்கள் என் மேல வச்சிருக்க பாசத்தை விட நான் உங்க மேல அளவுக்கு அதிகமாவே பாசம் வச்சுட்டேன். அதனால நீங்க சொன்ன மாதிரியே உங்க பின்னாடி வர்றேங்க. இந்த ஊரை விட்டே ஓடி போயிடலாம். வந்துருவீல்ல? வந்துடுறேன். எங்க வரணும் எப்போ வரணும்னு மட்டும் சொல்லுங்க. இப்பவே உன்னுடைய அரண்மனைக்கு பின்புறம் கருப்பாய் கட்டி வச்ச கள்ளுக்கட்டு உருளி மண்டபத்தில் கருகாமருக்கு ஒத்தக்கண்ண பாலத்துக்கு நீ வந்துரு. உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பொழுது பிடிக்கிறதுக்குள்ள இந்த ஊரை விட்ட எங்கேயாவது யாருக்கு தெரியும் ஓடி போயிடலாம். அப்படியா? நீங்க சொன்ன மாதிரியே அந்த கருப்பாய் கட்டி வச்ச கல்லுக்கட்டு ஊரணி கருப்பாய் மண்டபம் அருகே இருக்கும் ஒத்தக்கண்ணு பாலத்துக்கு சரி தண்ணிக்கு போறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு தானங்க வரணும். ஆமா, இல்லாட்டி வீட்டுல தெரியாம வரணும்னா சும்மா இருக்க. அதனால தண்ணிக்கு போறேன்னு சொல்லிட்டு தண்ணி குடத்தை எடுத்துட்டு வந்துடுறேங்க. ஆனா நீங்க தண்ணி அடிச்சுட்டு படுத்துறாம ஐயோ அந்த வேலைக்கெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இல்லங்க, இருந்தாலும் நீங்க 5 வயசு அரியா பருவத்துல 15 வருஷம் ஆச்சு. காதல சொல்லும் போதே அந்த வேலை பார்த்துட்டு தானே நீங்க காதல சொன்னீங்க. அதனால தண்ணி அடிச்சுட்டு படுத்துறாம அந்த ஒத்தக்கண்ணு பாலத்திலே உட்கார்ந்துருங்க. சரி, நான் தண்ணி குடத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். வந்துருவீல்ல? வந்துடுறேங்க. போலாமா ஒத்தக்கண்ணு பாலத்துக்கு? வாங்க போகலாம். அடி ஒத்தக்கண்ணு பாலத்திலே ஊரரங்கும் ஜாமத்திலே ஒத்தக்கண்ணு பாலத்திலே ஊரரங்கும் ஜாமத்திலே உண்டியாக சந்திப்போமாடி ஏ வெள்ளையம்மா உண்டியாக சந்திப்போமாடி. ஒத்தக்கல்லு பாலத்தில ஊரடங்கும் நேரத்தில ஒத்தக்கல்லு பாலத்தில ஊரடங்கும் நேரத்தில பொண்ண நம்பி வரமாட்டேன் பொய்யா ஏ சாமி தோற என் மனசு மடியாது பொய்யா. ஏன் வரமாட்ட? ஏன் வரமாட்டேன்? எங்க உசுறு குசுரா வளர்த்த அண்ணன்மார்களை விட்டுட்டு வந்ததே பெரிய விஷயம். சரி, அதுல ஒத்தக்கல்லு பாலத்துல இந்த குடிகாரனை நம்பி ஒரு பொம்பளை பிள்ளை வயசு பொண்ணு கூப்பிட்டா நம்ம போலாமாங்க? நமக்கு எங்கெங்க போச்சு புத்தி? என்னதான் இருந்தாலும் திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு வயசு பொண்ணு தனிமையா போய் சந்திக்கிறது தப்பு தானே? சொல்லுங்க. என் மேல வச்ச நம்பிக்கை அப்படிதானா? நம்பிக்கை இல்லாம இல்லங்க, நான் உறுதி சொன்னா வருவேங்க. எப்படி தெரியுமா? உங்க கூட வர்றேன், ஆனா என் அனுமதி இல்லாம ஏன் உங்க சுண்டு வரல் கூட என் மேல படக்கூடாது, உங்க நிழல் கூட என் மேல படக்கூடாதுன்னு உறுதி சொன்னா நான் வர்றேங்க. அடி உடம்பு மேலே ஆசை வச்சா ஒரு நொடியில் தொட்டுருப்பேன். உடம்பு மேலே ஆசை வச்சா ஒரு நொடியில் தொட்டுருப்பேன். மனசு மேலே மனசு மேலே மனசு மேலே ஆசை வச்சேண்டி ஏ வெள்ளையம்மா அதுவு கூட தெரியல போடி. மஞ்சத்தாலி தந்தீங்கன்னா மடியில தான் வந்துரு, மஞ்சத்தாலி தந்தீங்கன்னா மடியில தான் வந்துரு. சரி, உசுரான நினைச்சிருக்கையா ஏ சாமி தோற உன்னை விட்டா வேற யாரையா. ஒத்தக்கண்ண பழம் தேடி ஓடிவாடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா. ஒத்தக்கல்லு பழம் தேடி நானும் ஓடி வர வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி. இது ஒத்தக்கண்ண பாலம் வந்து விட்ட வெள்ளையம்மா. ஆமாங்க. பார்த்தாயா, இந்த நேரமும் பொழுது விடிந்து கொண்டிருக்கின்ற நேரம். உண்மைதான். இந்த பொழுது படிக்கிற நேரத்துல நம்ம இருவரும் மட்டும் தனிமையில் இந்த ஒத்தக்கண்ண பாலத்தில் இருக்கிறது யாராவது ஊரடிக்கரைக்கு தண்ணி எடுக்கிறவங்க பார்த்துட்டாங்கன்னா போச்சு, அவ்வளவுதான். உங்க அண்ணன் கிட்ட சொல்லி ராகவல்லிக்குமா. உண்மைதான். ஏன்னா நம்ம விரும்புறதே இனம் விட்டு இன மாதிரி விரும்பிக்கிட்டு இருக்கிறோம். இதை தெரிஞ்சு யாராவது உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டாங்கன்னா நம்ம 2 பேர்த்தையும் பிரிச்சிருவாங்க வெள்ளிக்குமா. அதனால பொழுது பிடிக்கிறதுக்குள்ளேயே இந்த குமரி இருட்டிலேயே 2 பேரும் எங்கிட்டாவது போயிருப்பான். அதுக்கு தகுந்த இடம் ஒத்தக்கண்ண பாலம் கிடையாது. சொன்னது போல பாலத்துக்கு வந்துட்டேன். இந்த பாலத்தை விட்டு வேற இடம் போகணும்னா இந்த இடம் போறது தெரியுமா? எங்க போகணும்? அடி சிவகங்கை சீமை விட்டு கண்ணி சிம்மக்கல் ரோட்டு வழி சிவகங்கை சீமை விட்டு நம்ம சிம்மக்கல் ரோட்டு வழி அந்த உத்தங்குடி எள்ள தேடி கண்ணி ஓடிவாடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா. உத்தங்குடி எல்ல தேடி ஓடி வர வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி. சிவகங்கை சீமை வழியாக போனவென்றால் அருகாமல் இருக்கும் முத்தங்குடி மேடு அந்த ஊரணி கருகிரமாக சங்கமத 2 மணத்தில் அமர்ந்திருக்கார் பாண்டிமணி தெய்வம் வெள்ளையம்மா. பாண்டிமணி கோவிலுக்கு சென்றால் நிச்சயம் நம்ம இருவருக்கும் அடைக்கல கிடைக்கும். அந்த பாண்டிமணி தெய்வம் இருவரையும் காப்பாற்ற வெள்ளையம்மா. அதனால தெய்வமே துணை என்று இந்த புத்தக்கண்ணு பாலத்தை விட்டு பாண்டிமணி கோவிலுக்கு பெறப்படுமா? அப்படியே ஆகட்டும் சுவாமி. அட பாண்டிமணி கோவிலுக்கு போவோமம்மா நம்ம போவோமம்மா இருவருமே அடைக்கல கேட்போமம்மா பாண்டிமணி
போவோம் அம்மா போவோம் அம்மா போவோம் அம்மா போவோம் அம்மா போவோம் அம்மா அடைக்கலுமே இருவரும் கேட்போம் அம்மா கேட்போம் அம்மா அடமாயவளை நமதா தேடியல்லோ 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 ஆடி எடுத்து சென்றுடுவ வெள்ளையம்மா வெள்ளையம்மா